அன்பார்ந்த ஸ்பிரிச்சுவல் ஜோதிடர் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை விளக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். சனீஸ்வரர் மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2021 அன்னைக்கு பெயர்றார். பேரும்போது மீனத்தில் யார் இருக்காருன்னா சுக்கிரன் இருக்கார். இந்த பாம்புலேருந்து வெளியில் வந்துட்டார். அதுக்கே பெரிய திருப்தி அவருக்கு. அங்கிருந்து யாரெல்லாம் பார்ப்பாருன்னா சனீஸ்வரர் 3, 7, 10 அப்படி பார்வை இருக்கும். 3ஆம் பார்வையால் எங்கே பார்க்குறாருன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய வைகாசி மாதம் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் 3 பேர் இருப்பாங்க வைகாசி மாதத்தில். பெரிய விருந்து அவருக்கு. அதே சமயத்தில் சுக்கராச்சாரியம் உடனே பேர்ந்துடுவார். அதே சமயத்தில் இந்த புதன் அங்கே போயிடுவார், மிதுனத்துக்கு போயிடுறார். இந்த புதனும் சுக்கரனும் ராசி பெருந்து பண்ணிப்பாங்க வீடு மாற்றிட்டு. அதனுடைய பார்வை பார்க்கும்போது அந்த ஆட்டோமேட்டிக்காக குரு கூட இருப்பார். குரு கூட இருக்கும்போது அந்த அவருடைய கதிர்கள் க்ளீனாக இந்த கும்பத்தில் இருக்கிற சாகம் மேலே தோஷம்லாம் போயிடும். அது பெரிய திருப்தி இல்லை. அதே சமயத்தில் குரு விறுவிறுப்புன்னு கீழே இறங்கிடுறார், பயிற்சி ஆடுறார். வைகாசி மாதம் பயிற்சி ஆடுறார் குரு. ஆட்டோமேட்டிக்காக எங்கே கடகத்தில் பயிற்சி ஒரிஜினல் பயிற்சி. அவர் அப்படி இருக்கும்போது அந்த சுக்கராச்சாரியன் கூட போயிடுவார் கடகத்துக்கு. குரு சுக்கிரனோட சேர்ந்து குருவனுடைய பாறை நேராக மீனத்தில் விழும். எவ்வளோ பாருங்கள், பிரமாதமாக இருக்கும். குரு சுக்கிரனுடைய பாறை சேர்ந்து பார்க்கும்போது பின்னாடி அதே சமயத்தில் செவ்வாயும் வந்துடுவார் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்பேற்பட்ட அனுகிரகமான அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த பராப வருஷத்தில் உங்களுக்கு வேண்டியது எல்லாம் இமீடியட்டாக தட்டினா உடனே வீட்டுக்கு டெலிவரி பண்ணுறா பார்த்தீங்களா, எவ்வளோ துரிதம் நடக்கிறது. அந்த அளவுக்கு உங்கள் ஒர்க்கெல்லாம் நடக்கும். அப்படியே இழுத்து இருக்காது, எல்லா ஒர்க்கும் வெரி ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஆரோக்கியம் நல்லா இருக்கணுமா, பக்காவாகிடும். தூங்கி இருந்த மாதிரி இருக்கும். ரொம்ப நாள் உடம்பு படுத்து ஏந்தி கஷ்டப்பட்டு டாக்டர்கிட்ட லோன்னு அலைஞ்சி அங்கெல்லாம் பார்த்து இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் பண்ணி டெஸ்ட்டு பார்த்தா சனி பயிற்சி வந்தப்பறம் உடனே உடம்பெல்லாம் நார்மல் ஆகிடும். நான் சொல்கிறது மிஸ்மரிசம் இல்லை, நடக்கக்கூடிய வாழ்க்கை நடக்க போகுது. கான்டாக்ட் ஒரு ஃபோன் எடுத்தால் பேசுறதுக்குள்ளே போதுமோன்னு ஆகிடுறது. கான்டாக்ட் எல்லாம் சுலபமாக எளிமையாக முடியும். கஷ்ட நஷ்டம் இருக்காது. ரிப்பட்டேஷன் ஆஃப் ஒர்க்கு வராது. இதெல்லாம் எப்படின்னு கேட்குறீங்களா, வராது. மனசு தெளிவாக இருக்கும். ஆயிரத்து குழப்பங்கள்லாம் கூடி நம்மளை இம்சப்படுத்துறதும் தெளிவாகிடும். இவ்வளோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சனி தொடர்பு கொண்டிருக்கார். நீங்களே பார்க்கலாம். அப்படின்னா இத்தனை நாளாக இல்லைன்னா இத்தனை நாள் இல்லை. இப்போ அந்த மாதிரி நடக்கக்கூடிய அமைப்பில் தான் எல்லாமே இருக்கும். ஒரு அனுகூலமான நிலையில் சனீஸ்வரருக்கு அத்தனை நவகிரகங்களும் சரியாக கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறது. தனியாக சனீஸ்வரர் செய்யறதுக்கு இல்லை. இத்தனை அமைப்புகளை இருக்கும்போது அமைப்பில் நம்ம ஒரு கோஆர்டினேஷனில் அதெல்லாம் இருக்கும்போது எல்லாமே சிறப்பாக அமைகிறது. வீணாக மனசில் வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், ரொம்ப உபாதைகள், கருத்து வேற்றுமை என்னெல்லாமோ இருக்குது வாழ்க்கையில். நம்ம அதெல்லாம் களையவே முடியாது. அப்பேற்பட்ட வேதனைகள்லேருந்து விடுபடுறதுக்கு சனீஸ்வரர் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறான்னு பார்க்கும்போது நம்ம அனுபவ ரீதியாக நம்ம பார்க்க முடியும். இந்த சனி பெயர்ச்சி வரலாறு காலம் போலே ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது. காரணம் என்னென்னா, இதுவரைக்கும் இல்லாத ஒரு காரணம். எத்தனை வருஷமான டெக்கேடு பார்த்தாலும் பஞ்சாங்கத்தை போட்டனால இந்த மாதிரி அமைப்பு, கோச்சார அமைப்பு சனிக்கு ஏற்பட்ட நிலையே இல்லை. நம்ம இதுவரைக்குமே சனியும் 5000 நாடு சனி சொல்லிட்டு பயந்துருந்து பாழாக்கி போய் நேசமானது உண்மைதான். ஆனால் இந்த சனி இது வரைக்கும் பண்ண போகிறாருன்றது எப்படி தெரியும் கேட்குறீங்கன்னா, இந்த கோச்சாரம் ப்ரையர் டு 300 years பிஃபோர் பிரிட்டிஷ் பீப்புள் வரதுக்கு முன்னாடி, பிரிட்டிஷ் பீப்புள் 300 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருவார். அண்ணா 500 வருஷம் கூட இல்லை. அந்த பீரியடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்போ மனிதனுடைய வேல்யூ மட்டும் இல்லை, பொருள்கள் எங்கே தரித்திரமே இல்லை, வறுமையே இல்லை. அப்படி வியாதி ஒன்று நினைக்கிற மாதிரி அப்படி ஒன்று நம்ம நாசம் பண்ணது இல்லை. இதுலேருந்து தெரிஞ்சிருக்கலாம். ஆக மொத்தம் இந்த சனிப்பெயர்ச்சி வரலாறு காலமில் சாத்தி இது கொடுக்க போகிறது, பறைக்க போகிறது. நம்ம நாடும் வீடும் ஒரு கதையில் வர மாதிரி இல்லை. இப்படி நீ போகிற மாதிரி வழக்கம் போல் நமக்கு செஞ்சு கொடுக்க போகிறதுன்றது 100க்கு 100 உண்மை. 100க்கு 100 சொல்கிறது காரணம் என்ன, நம்பிக்கை இல்லை. எனக்கு நம்பிக்கைனாலும் சொல்கிறேன், 100க்கு 100 உண்மை. இந்த மாதிரி கோச்சாரத்தில் வந்ததுன்னா நம்ம வீடு மட்டும் இல்லை, நாடோட உயரப்போகிறதுன்றது 100க்கு 100 உண்மைன்ற வெளிப்படையாகவே தெரிகிறது. ஸ்திரமான அரசு ஒன்று, ரெண்டாவது நம்ம நாட்டு செல்வாக்கு உயருது, ரெண்டாவது முன்னோடு இங்கே நம்ம சொந்தமாக வியாபாரம் பண்ணக்கூடிய நிலைமை, இன்னொன்று நம்ம பொறுத்தவரை இது வரைக்கும் பில்லியன் ட்ரில்லியன்னா கணக்கு கேட்டிருக்கோம் தவிர யூடியூப்பில் பார்த்துருக்கோம் தவிர கண்ணால் பார்த்துருக்கோமா நம்ம நாட்டிலே இல்லை. அதெல்லாம் நம்ம நாட்டுக்கு வரப்போகிறது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அடிமை நிலையை மாறி போயிடுறது, சுதந்திரம் கிடைக்கிறது,
ஒரு இடத்துல போய் கை நீட்டு வேலை வேணாம் சம்பாதிக்கிறதுனா அது என்ன அர்த்தம்? அது நம்மளே 4 பேர் வேலை கொடுக்கக்கூடாதா? அப்படி இளைஞர்கள் சொல்லக்கூடிய எழுச்சி பெற்று சொந்தமாக வியாபாரம் பண்ணி தான் சம்பாதிக்கக்கூடிய காலம். இதே மாதிரி படிப்பு அவன் என்ன நான் வெள்ளைக்காரன் சொல்கிறது, வெள்ளைக்காரன் சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம புக்குங்களை பெரிய ஆளாக இல்லையா? இப்போ ஏன் நம்ம வந்து இது பெரிய ஆள் ஆகக்கூடாதுன்னு காட்ட போகிறாரு. நம்மளே வர முடியுமா? அது மாதிரி வர முடியாது. அப்போ யார் பண்ணப்பட? சனீஸ்வரர் ஒருத்தர் தான் பண்ண போகிறாரு. அது பண்ணக்கூடிய நவகிரக நான் சொல்ல அடுத்து சுக்கிரனோ புதனோ குருவோ டீம் ஒர்க்காக பண்ணி செவ்வாயோ டீம் ஒர்க்காக பண்ணி காட்ட போகிறாங்கன்றது திண்ணம் உறுதி. நீங்களும் ஏன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். நான் சொன்னேன்னு தவிர நீங்கள் ஏன் வேடிக்கை பார்த்து நீங்கள் வந்து வர முடியாதா? நீங்கள் வரப்போகிறீங்க, பார்க்க போகிறீங்க, நான் சந்தோஷப்பட போகிறேன். இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, சனி பயிற்சியாகி மீனத்துக்கு போயிட்டார். வழக்கத்தில் இல்லாத ஒரு சனி பயிற்சிக்கு முக்கியத்துவம் இந்த வாட்டி. இதுவரைக்கும் சனீஸ்வரர் பேர்ந்து எல்லாரும் பயமுறுத்தி 7 நாள் சனி சொல்லி 2ஆம் வீடு சனி, ஜென்ம சனி, 12 அதுக்கு என்ன மாதிரி தான் நடந்தது. நம்ம பயம் கொண்டா அது மாதிரி ஆக்டிவிட்டாக இருக்குது. ஏன்னா அந்த டீம் ஒர்க் சனீஸ்வரர் எதுவும் நேரடியாக பண்ண மாட்டார். சனீஸ்வரரோட தொடர்பு கொள்ளக்கூடிய நவகிரகங்கள் சமயத்துக்கு ஒத்துழைக்கலைன்னா இப்படி ஆகிடும் எல்லாமே. ஒரு பிடிப்பு, விவேகம், முடியும், முயற்சி, அந்த விறுவிறுப்பு, செயல்பாடு, திறன் அப்படின்னு பண்ணும்போது சனிக்கு இதுவரைக்கும் இருந்த காலம் சனிக்கு செவ்வாயை ஒத்துழைக்க மாட்டாரு, சுக்கரை ஒத்துழைக்க மாட்டாரு, குரு சுத்தமாக ஒத்துழைக்க மாட்டாரு. தரித்திரன்ற சனியை பார்த்து புதன் உண்டு தான் ஹெல்ப் பண்ணுவார். வியாபார நோக்கத்தில் புதன் ஹெல்ப் பண்ணால் கூட அதிக இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பண்ணுறதுக்கு தெரியாது. சிறு வியாபாரம் வந்து அவங்க குழப்பு நடத்தும், ஏதோ போகலாம், ஏதோ அப்படி சிறு கடை வைக்கலாம், சின்ன வீடு வாங்கிக்கலாம், பண்ணலாம், அது மட்டும் திப்போம். வெளியில் அந்த அளவுக்கு முதலீடு போட்டு பண்ணுற அளவுக்கு இதுவரை சனி பேச்சில் பண்ணதே இல்லை. தடவை சனி பேச்சு வந்துருக்குல்ல, அந்த ஆக்சுவலாக 7 நாட்கள் 2 ஜென்மம் 12ஆம் வீடு 2ஆம் வீடு 3ஆம் இப்படி வரும்போது அட்டமத்தில் இப்படி உட்காந்துட்டு இது குறைகளை தான் பார்த்தோம் தவிர நாம் நாடும் வீடும் வளம் புறம் உயர வேளாண்மை உயர இது வரைக்கும் சனீஸ்வரர் பண்ண முயற்சியாலும் பண்ண முடியல எதுவுமே எல்லா துறையிலையும். இப்போ சனீஸ்வரர் எல்லா துறையிலையும் செல்வாக்கு காட்டி நிற்கிற அளவுக்கு அவர் செயல்படுத்தக்கூடியதை ஒத்துழைப்பு தர்றாங்க நவகிரகங்கள், முக்கியமாக குரு, செவ்வாய், அதே சமயத்தில் சுக்கராச்சாரியார், புதன். ஏன்னா இப்படியே விழிப்புணர்ச்சி நவகர்களுக்கு வரணும். நமக்கு வந்து பிரயோஜனம் இல்லையே, நம்ம பார்த்துட்டே இருப்போம். அவனுக்கு முதலாளிக்கு நல்லா கொடுக்கணும், கவனம், அந்த குடும்பம் நன்னாவான எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும். வெறும் லாபத்தை வாங்கி பக்கெட்டில் போட்டு நம்மளே வரக்கூடாது, அவனுக்கு வரணும், இது விருத்தி பண்ணணும், இன்னும் 100 பேர் வேலை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு எண்ணம் வந்தால் தான் முதலாளி அப்படியே பார்ப்பேன். இல்லைன்னா போதும் பல கண்டி அப்படியே திருவோம். அந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ் மைண்டு அது என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி நம்மளை அமைக்கிறான் தவிர அது நிறைய கொடுத்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணினாலும் பரவாயில்ல. அதனால தான் உலகத்திலே அதிகமாக வெளிநாட்டை வேலை செய்கிறான்னா இந்த புத்தியோடு செயல்பட்டு வேலை செய்யணும்னா நம்ம நாடு மக்கள் தான், இந்திய மக்கள் தான், பாரத மக்கள் தான். அவனுக்கு தான் டெக்னிக்கெல்லாம் தெரியும். அப்போ அவ்வளோ தெரிஞ்சு அவங்களெல்லாம் கூடி சொன்னாக்கிறவன் நம்ம ஏன் இங்கே பண்ண முடியல? எல்லாம் பில்லியனில் போட்டு வியாபாரம் பண்ணுறாங்க. சில லட்சம் கோடிக்கே இங்கே லட்சத்தில் அவஸ்தையில் பண்ணுறாங்க. அங்கே பார்த்தா எப்படி அவ்வளோ வருது? இங்கே இது போதும்ன்றோம். வியாபாரிகள் போதும்னு நினச்சா தான் வியாபாரம் ஆகாது. ஆமாம், அதே மாதிரி படிக்கிறவன் வந்து இது போதும் படிப்புன்னா அவ்வளோதான், ஞானம் வராது. உழைக்கிறவன் ஐயோ அவ்வளோதான் அப்படின்னு உழைச்சான்னா போச்சு, வலு போயிடும் உடம்புல. இப்படி ஒன்றுத்துலேயும் இருக்குது எல்லாத்துலேயுமே. அதனால் எல்லா விஷயங்களிலையும் தெரிஞ்சுக்கணும். ஆர்வத்தோடு இருக்கும்போது அந்த ஆர்வத்துக்கு கொடுக்கறது, உழைச்சி கொடுக்கறது, உத்திக்கு கொடுக்கறது, அதுக்கு தகுந்தாமல் செய்கிறது. சனீஸ்வரர் செய்யும்பொழுது சனி புதன் அந்த ஆர்வத்தை அதிகமாக கொடுத்து விடாமூச்சி பர்சிவரன் சொல்லக்கூடியது செவ்வாய் கொடுக்கறது. செவ்வாய் சண்டை போட்டுருப்பாங்க. இதெல்லாம் நம்ம வந்து பொழுதுபோக பேசிக்கலாம். குணங்களில் வரும்போது இது மாதிரிலாம் வரும். கருத்து வேற்றுமை, பாகுபாடு, எரிச்சல், சொற்செல்லாம் வரும். அதுக்காக நம்ம ஒத்துழைப்பு தரலைன்னா அது பாழாக தான் போகும். எதுக்கு ஒத்துழைப்பு தரணும் தராது. அப்படி போச்சுன்னா என்ன ஆகும்? வீண் விரையன் தான் எல்லாமே. வியாபாரத்தில் கோபம் வரக்கூடாது.
கிளையண்ட்டு இப்படி தான் பேசுவான். அது மாதிரி புத்தியை பயன்படுத்தி அவனை எப்படி பேசி கன்வின்ஸ் பண்ணால் நம்ம காரியம் ஆகும், பிஸ்னஸ் ஆகும், மேல்மேல் அதெல்லாம் அந்த தெரியணும். இதெல்லாம் சகிப்புத்தன்மை சனிக்கு உண்டு, பொறுமையாக இருப்பான். ஆனால் அந்த குணம் வேறுபாடு நல்ல செவ்வாயை அசிங்கப்படுத்திடுவான். எத்தனையோ சொல்லலாம், கதை நிறைய இருக்குது. ஆனால் இப்போ இதெல்லாம் மாறி போயிடுத்து. மாறின பூமி, பகவான் இருக்கிற பூமி தான் மேலே வரணும். ஒரு உலகத்தில் அப்படியே அமுக்கி காமிச்சிட்டு, பத்தியா உங்களை நம்பி தான் வாழப்போகிறான், நீ எழுவாய் பயனிலை அப்படின்னு சொல்லி தூக்கி விடுகிறார். அதுதான் சனீஸ்வரர். பிரமாதமாக சனீஸ்வரருக்கு மீட்டிங் போட்டு மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா எல்லா கிரகங்களும் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கும். சைலண்ட்டாக ராகுவும் கூட உட்காந்துருப்பான், வெளியில் செவ்வாய் இருப்பார் மகரத்தில், மற்ற எல்லாம் ஒன்றா உட்காந்துருக்கும். அப்புறம் தான் சுக்கராச்சாரியர் போவார், சூரியன் போவார். என்ன சூரியன் சுக்கராச்சாரியர் போவார், பின்னாடி சனி போவார். அது தெரியும் உங்களுக்கு. மீனத்துக்கு எப்படி இருக்குது பாருங்கள். இந்த புதனும் செவ்வாயும் உட்காந்துட்டு இருப்பாங்க ராகுவோட. இதெல்லாம் ஆர்வத்தில் நடந்திருக்கு. அந்த கான்ஃபரன்ஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் கான்ஃபரன்ஸ், ரகசிய கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கா இல்லையா? நடந்தா இல்லையா? மீனத்துக்கு போனோன்னு சனீஸ்வரர் ரொம்ப குஷி. இந்த அரக்க ராகு கூட வரல, தவிச்சோம். அது இன்னும் அந்த குரு நமக்கு ஹெல்ப் பண்ணுறார். வக்கரம் முடிஞ்சு பங்குனியில் வைகாசி மாதத்தில் கீழே இறங்கிட்டார் பராமரிஷில். நமக்கு எப்போது 6 பார்வை இருக்குது, ஒத்துழைப்பு தரார். நான் பணம் தரேன், இன்வெஸ்ட் பண்ணு, ஆட்களில் ரெடியாக இருக்காங்க, பண்ணுவாங்க. பிஸ்னஸ் கான்ட்ராக்டில் யார் என்ன பண்ணால் புத்தி பயன்படுத்தி என்னென்ன இது டெக்னிக்கல் பண்ண அதெல்லாம் தக்காவாக அவங்களாம் இருக்காங்க, அவ்வளோ கெட்டிக்காரங்க, பண்ணுவாங்க. முயற்சியோடையா ரீசார்ஜ் பண்ணு. அப்படியானா நான் பணம் போடுறேன் சொல்கிற அளவுக்கு குரு கூட சேர்ந்துட்டு செவ்வாய் உட்காந்துருக்கார். பார்த்துட்டே இருக்கார். குரு கலாட்சமே போதும், பணம் வந்துடும். குரு பணம் கொடுக்குறதுனா அவர் கலாட்சம் இருந்தால் போதும், பணம் வந்துடும். எப்படி வரும்? தோஷம் போயிடுறது, குறை போயிடுறது, நிறைவு வந்துடுது. குருக்கு மட்டும்தான் இது மாதிரி. அதனால் மற்றவங்கள்லாம் யோகங்கள் கொடுப்பாங்க. அத்தனை யோகம் கிடைக்கிறது. பங்குனி மாதத்தில் யோகம் கிடைக்க ஆரம்பிச்சிட்டு சனீஸ்வரனுக்கு. சுக்கராச்சாரியர் இருக்கார். அதனால் எவ்வளோ விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கிறதுனால குரு இப்போ புதன் செவ்வாய் என்னென்ன உண்டோ அத்தனை கிடைக்கிறது. சர்ப்பங்கள் வளைவு இருந்தாலும் இந்த தொந்தரவு பண்ணலை. அதிசாரத்தில் போனால் கூட குருவினுடைய இது செவ்வாய் துணை கொண்டு அது கிடைக்கிறது, சனிக்கு கிடைக்கிறது. அவ்வளோ அருள். இப்படி ஒரு அமைப்பில் தான் அந்த பராம வருஷம் பிளவங்க வருஷத்தில் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். அதுக்கு பிறகு வரக்கூடிய கீழக வருஷத்தில் சனீஸ்வரர் சித்தரில் பேரால் நமக்கு இப்போதைக்கு இந்த 2 வருஷத்தில் நமக்கு மேக்சிமம் கிடைக்கிறது. வாழ்க்கையில் தன்னிறைவு அடையணும்னா அடைஞ்சிடலாம். ஆனால் அதோடு நிற்கும். ஏதோ நமக்கு வேண்டியதுக்கு இவ்வளோ இன்கம், சாப்பாடு இவ்வளோ இருக்குது, பேராசைப்படலை அப்படின்னா வாழ்க்கை வாழலாம். வளமான வாழ்க்கை தான். ஆனால் செல்வம் பகுத்து ஸ்டேட்டஸ் அந்த நாடு உயரணும் இல்லையா? 4 பேருக்கு சோறு போடுற அளவுக்கு நம்ம பண்ணணும்னா எல்லாத்தையும் பண்ணணும். வேணாம் துணூர் நமக்கு நம்மையே துணூர்ந்துன்னா அப்புறம் எப்படி வளருது? வெளிநாடு தான் எல்லாம் போவாங்க சோத்துக்கு. எப்போ பாரு அவஸ்தைப்பட வேண்டியிருக்கு. அதனால் அந்த ஒரு நிலைமைக்கு உண்டாகாமல் நம்மளை காப்பாற்றி வந்தது வாஸ்தவன்னா இன்னுமே அந்த உயர சொல்லக்கூடிய அளவு கோபுர அளவு சொல்லக்கூடிய கோபுர யோகத்துக்கு சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு நம்மளை தூக்கி கொண்டு வைக்க போகிறாரு. நம்மளாக போகலன்னா லிஃப்ட்டு வழியாக தூக்கி கொண்டு போய் சேர்றோம் இல்லையா? அதே மாதிரி நம்மளை உயரவருக்கு பல்லக்கில் தூக்கி வச்சு பல்லக்கு யோகம் தூக்கி கொஞ்சம் அந்த அளவுக்கு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு வெரி ஃபாஸ்ட்டாக நடக்கூடிய விஷயந்தான் பராம வருஷம். அதை பின்தொடர்ந்து பிளவங்க வருஷம் நடக்கிறதுனால அத்தனை விஷயம் நடக்கிறது. எவ்வளோ இருக்குது பாருங்க. அதனால் அந்த குரு அதிசார்ந்த சிம்மத்துக்கு வந்து ஒரு கழகத்தில் வந்து அந்த பார்வை குருவுடைய பார்வை தனுசு கிடைக்கிறது. தனுசுல அத்தை செவ்வாயும் இருப்பார், சுக்கரன் இருப்பார், எல்லாம் இருப்பாங்க, புதன் இருப்பார். குரு பார்வை கிடைக்கும். சூரியன் இருப்பார் தனுசு மாதம் சொல்லக்கூடிய மார்கழியில். அந்த பாருங்கள் 2 வீடை மாத்திர மாதிரி அமைப்பு கொடுத்து எல்லாம் அப்படி கொடுத்துட்டு எவ்வளோ இருக்குது பாரு. அதே மாதிரி அந்த புதன் தனுசு வந்த உடனே குரு இந்த பங்குனி மாதத்தில் உட்காந்துருப்பார் இல்லையா? ஆரம்பத்திலேயே
விசுவாசத்தில் பங்குனி மாதத்தில் உட்காந்துருக்காரு. எங்கே மிதனத்தில் இருக்கும்போது இந்த சம்பந்தம் புதன் இங்கே வந்து பார்த்து வீடை மாற்ற மாதிரி அமைப்பு கொடுத்துருப்பார். அது இப்படிலாம் நிறைய பண்ணி என்னெல்லாமா பண்ணி அந்த கும்பலாக குரு தேய்ச்சி சுக்கராச்சாரியருக்கு வந்துட்டு நீங்கள் கலாட்சிட்டால் போது நாங்கள் பண்ணித்தரோம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், எல்லா பொறுப்பு நாங்கள் ஏற்றுக்கிறோம், உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது, எல்லா நஷ்டமும் உங்கள் இதாக இருந்தாலும் நாங்கள் எடுத்து பேர் பண்ணிக்கிறோம் அப்படியே சொல்கிற அளவுக்கு குரு சுக்கரன் மீட்டிங் நடக்கும். கடகத்துக்கு பேர்ந்தவன் நடக்கும். என்ன நடக்கும்? இத்தனை விஷயங்கள் அது போகும். 2.5 வருஷம்னால போயிட்டே இருக்கும். நமக்கு வேண்டிய ரிசல்ட் என்ன? நவகிரக நாயகர்கள் ஒத்துழைப்பு தராங்க. இத்தனை வருஷ காலமாக நவகிரக நாயகர்கள் ஒத்துழைப்பு தராத சனிக்குனால சனீஸ்வரன் வெறும் விவசாயி, ஒரு லேபர், ஹார்ட் லேபர் அப்படின்னு லெவல்லையே வச்சுருக்காங்க. அவனும் நல்லா மேலே மேலே வந்தால் தானே உங்களுக்கு அது அடுத்த விஷயங்கள்லாம் போக முடியும். அப்படியே வச்சுருந்தானா, இது போதும்ன்ற அளவு வச்சுருந்தானா. அதனால் இங்கே வந்து எல்லாருக்கும் பெரிய அமைப்பு உண்டாக்கினார். நேஷ்னல் பில்டிங் ஆக்டிவிட்டீஸில் நிறைய நாடும் வீடும் சிறப்பாக செயல்படும். இண்டஸ்ட்ரீஸ்லாம் வெளிநாட்டில் அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறானோ அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு ஆற்றல், சிறப்பு மிக்க தன்மை, செயல்பாடு நம்ம நாட்டில் வரும். அதனால் மிதனத்துக்கு சம்மந்தப்பட்டாலும் எல்லாமே பெரிய லெவலில் ஆகிடுவாங்க. எதுவுமே இருந்தாலுமே சிறு தொழில் குறுந்தொழில்னால் பெரிய லெவல் ஆகிடும், மல்டிப்பிள் ஆகி எல்லாமே மிஸ் ஆகிடும். யாருக்குமே பேக்கெட் நிறைய பணம் இருக்கும். இப்போல்லாம் பேக்கெட்டில் பேக்கெட்டே இல்லை, பணம் வைக்கிறதுன்றீங்களா, இல்லை டக்குன்னு அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற பேங்க் ஆகும். எதுவும் ஒரு குறைச்சல் இல்லாத அளவுக்கு தான் எல்லோரும் நிறைய பணம் வரும். ஒரு ஆட்டில் 15,000 ரூபாயை பெரிய அளவு இருந்தது, 15,000 அப்படின்னு. இப்போ 50,000 லட்சக்கணக்கு போயிடுது, சர்வசாதாரண ரூபா கட்டுக்கட்டாக போயிடுது. ஆனால் என்ன பிரயோஜனம்? கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமே இல்லை, சுற்றி இருக்க நாட்டு சம்பது. அப்போ நம்ம இப்படியே எப்போ இருந்தால் என்ன, எந்த காலத்தில் நம்ம பெரிய லெவலில் வரும்? ஆல் பெக்கர்ஸ் அப்படி சொன்னவன் நம்ம அவமானம் எவ்வளோ நாசம் பண்ணவன் பண்ணினாங்க. கொள்ளைக்காரங்க பிச்சை நாய்கள் கொள்ளடிச்சு நம்ம வந்து அவங்க கேள்விப்பட்டு கூத்தடிச்சாருங்க. எப்படி இருக்கு பாரு. அந்த கேள்வியிலேருந்து வெளியில் வந்து நோக்கி போட்டு நம்பர் 1 வேர்ல்டு லெவலில் பாரத பூமி, ஏஷியன் கண்ட்ரிஸில் எல்லா உலகத்தும் நாட்டோ நாடுகளுக்கு சொல்லக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் பிரிட்டிஷ் கண்ட்ரி எல்லாமே நம்பர் 1. நம்ம அமெரிக்கா கீழே போயிட போது பார்க்க போகிறீங்க நீங்கள். எல்லா விஷயத்திலும் நம்ம கவர்மெண்ட்டு இந்த மாதிரி எந்தாங்கட்டான கவர்மெண்ட்லாம் ஸ்டெபிலைஸ் ஆகும், ஸ்திரத்தன்மை பெறும். இதெல்லாம் இருக்குது. அப்போ நம்ம தொழில், படிப்பு, வித்தை, கல்வி இதெல்லாம் மாறுதல் அடையும். செம்ம ட்ரெண்டு தான். அந்தாட்டி குழந்தைகளுடைய இது ஆர்வம் பக்காவாக இருக்கும். நீ சொல்லி கைட் பண்ணுதான், இதை படி, அதை படி, இதை படி சொல்லணும்னு அவசியமே இல்லை. தொழிலுக்கு தகுந்த அவனுக்கு எது நாட்டு அதே தொழில் அதில் விருத்தி பண்ணுவான், சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் வரும். இதை தான் சம்பாதிக்கிறது, இப்படி தான் போனோம்னு சொல்லிட்டு நீ ரூல் வகுக்காது. என்னமே பார், வரக்கூடிய விஷயங்கள் நீங்களே பார். குழந்தைகளுடைய அறிவு எவ்வளோ அளவுக்கு இருக்குது பாருங்கள். ஆனால் குழந்தைகள் உடைய வெளி வட்டாரத்தில் கொஞ்சம் பார்த்துட்டு செயல்படுறது நல்லது, தப்பான வழியில் போகாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஸோ எல்லா விஷயத்துலையும் ஆர்வத்திலும் செயல்படுவாங்க. அவ்வளோ அளவுக்கு இருக்கும் யுக்திகள். என்ன யுக்திகள், ஒரு பிரெயின் எவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணுறது, நமக்கு அப்படி ஒர்க் பண்ண மாட்டேங்குது. அவ்வளோ பாரு, அந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்ட் ட்ராக்கில் போகும். அதனால் அந்த சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துலையும் எல்லாம் நல்ல சொல்லிட்டு வாழ்த்தி அமைகிறேன்.